Taste the Daily. தமிழகத்தில் மின்சார கட்டணம் குறைவு என்று அரசு தெரிவித்துள்ளது தவறு. தமிழ்நாட்டை காட்டிலும் 8 மாநிலங்களில் மின்சார கட்டணம் குறைவாக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் கருத்து. தமிழகத்தில் மின்சார கட்டணம் குறைவாக இல்லை. மின் கட்டணம் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் குறைவு என்று சொல்கிறீர்கள். அதற்கான வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பேரவை 100 நாட்கள் நடைபெறும் என்றீர்கள். ஆனால் அதுபோல எந்த அறிகுறியும் இல்லை. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமான சில அறிவிப்புகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் தள்ளுவண்டி போல் உள்ளது. ஆயுட்காலம் மற்றும் தூரத்தை நீடித்ததால் தான் பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி நிற்கிறது என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. 40க்கு 40 வெற்றி பெற்று என்ன பிரயோஜனம்? டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் டெல்லியில் பெஞ்சை தான் தேய்ச்சி கொண்டு இருக்கீங்க. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தொடர்ந்து 5வது நாளாக யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்து பேரவையில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏக்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டியும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் அதிமுக தொடர் போராட்டம். சட்டப்பேரவை நிகழ்வுகளை ஒளிபரப்புவதில் தொடர்ந்து 5வது நாளாக தொடர் அட்டூழியம் செய்த திராவிட மாடல் அரசு. திமுகவினர் பேசுவதை க்ளோஸ் அப் ஷாட்டுகளில் பெரிதாக காட்டிவிட்டு அதிமுகவினர் பேசுவதை தனியே காட்டாமல் இருட்டடிப்பு செய்த ஸ்டாலின் அரசு. யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்தபடி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் பங்கேற்றதால் தனியே அவர்களை காட்டவில்லை என தகவல். ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு யார் அந்த சார் ஸ்டிக்கரை பார்த்து இப்படி அஞ்சி நடுங்குவது ஏன் என மக்கள் கேள்வி. யார் அந்த சார் ஸ்டிக்கருடன் வாகனங்களில் அமைதியாக பேரணி சென்ற அதிமுகவினரை மறித்து காவல்துறையினர் அராஜகம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு பேரணி சென்ற அதிமுகவினரின் வாகனங்களில் இருந்து சாவியை பறித்து ஏவல்துறை அட்டூழியம். சட்டப்பேரவையில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அதிகாரிகளை நியமனம் செய்து கொண்டுவரப்பட்ட மசோதாவுக்கு அதிமுக கடும் எதிர்ப்பு. உள்ளாட்சியில் நல்லாட்சி என புலம்பும் ஸ்டாலின் அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்த தயங்குவது ஏன் என மக்கள் கேள்வி. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அதிகாரிகளை நியமனம் செய்யும் மசோதாவுக்கு கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதிர்ந்து போன அறிவாலயம். ஏற்கனவே அரண்டு போயிருக்கும் ஸ்டாலின் அரசை அடுத்தடுத்து மிரட்டி அச்சுறுத்தும் கூட்டணி கட்சிகள். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நாளை அதிமுக மகளிர் அணியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அண்ணா பல்கலை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்தும் அநாகரிகமான அருவருக்கத்தக்க அறிக்கையை வெளியிட்ட அமைச்சர் சிவசங்கரனை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் கசிந்தது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டாலின் அரசு மேல்முறையீடு. யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் என சட்டப்பேரவையில் வாய்சவடால் பேசிவிட்டு காவல் ஆணையரை காப்பாற்ற மேல்முறையீடு செய்வது ஏன் என திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவி 2 இளைஞர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடக்கும் கூட்டு பாலியல் வன்கொடுமைகளால் பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்பவே பெற்றோர்கள் அஞ்சும் சூழல் நிலவுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 10ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார்.
நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர்கள். பத்து வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 70 வயது முதியவருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் அபராதம். தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. டிஜிபி அலுவலகத்தில் பணியாற்றும் பெண் அதிகாரி தன் மகளை உடன் பணியாற்றும் ஆண் அதிகாரிக்கு பாலியல் ரீதியாக ஒத்துழைக்க சொன்ன அவலம். தாயின் அனுமதியோடு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த டிஜிபி அலுவலகத்தில் பணியாற்றும் அந்த சார் யார் என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மூட்டை மூட்டையாக 500 கிலோ போதைப் பொருட்கள் சிக்கியதால் அதிர்ச்சி. போதைப் பொருட்களை ஒழிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஸ்டாலின் அரசு சொல்லி வரும் நிலையில் மூட்டை மூட்டையாக போதைப் பொருட்கள் எங்கிருந்து வருகிறது என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூலி தொழிலாளர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் கஞ்சா விற்பனை செய்த இளைஞர் சிக்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருள் வியாபாரிகளின் புகலிடமாக மாறியிருப்பதாக மக்கள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் 300 கிலோ கஞ்சா சிக்கியதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் காய்கறிகளை ஏற்றி வருவது போல் லாரிகளில் சர்வசாதாரணமாக கஞ்சா எடுத்து வரப்படுவதாக மக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே திமுகவின் கூட்டணி கட்சி நிர்வாகி அடித்து கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கூட்டணி கட்சியினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் விமர்சனம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 55 வயது இலை வியாபாரி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மர்ம நபர்கள் கோவில்களில் பூட்டை உடைத்து உண்டியல் பணத்தை திருடிச் சென்றதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளை செய்யாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் இத்தகைய திருட்டுக்கள் நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சர்க்கரை ஆலை ஊழியரின் வீட்டில் 125 பவுன் நகை மற்றும் 80,000 பணம் மற்றும் அரை கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. திராவிட மாடல் ஆட்சியில் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் பேரணி. பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து திமுக தங்களை ஏமாற்றி விட்டதாக அரசு ஊழியர்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் அருகே 10வது சர்வதேச பலூன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, பிரேசில் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏர் பலூன் பைலட்டுகள் கலந்து கொண்டு பல்வேறு வடிவங்கள் மற்றும் தனித்துவமான வண்ணங்களில் பலூன்களை பறக்கவிட்டு அசத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுச் சந்தையில் மாடுகள் விற்பனை அமோகம். சுமார் 3 கோடி ரூபாய் அளவிலான மாடுகள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் களை கட்டும் ஆட்டுச்சந்தை. கடலூர், மதுரை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஆடுகளை வாங்க மக்கள் குவிந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. பொங்கல் பண்டிகையையொட்டி தென் மாவட்டங்களுக்கு 7 சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு முழுமையாக விற்று தீர்ந்ததால் பயணிகள் அதிருப்தி. கூடுதலாக 4 சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 85.93 ரூபாயாக வரலாறு காணாத அளவுக்கு சரிந்துள்ளது. ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து வருவது இந்தியாவில் நிலவி வரும் பொருளாதார சவால்களை பிரதிபலிப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து.
சீனா சமீபத்தில் 6வது தலைமுறை போர் விமானத்தை பரிசோதித்துள்ள நிலையில் இந்தியாவில் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் ரக போர் விமானங்கள் வாங்குவதற்கு 2010இல் ஒப்பந்தம் செய்தும் இன்னும் கிடைக்கவில்லை என விமானப்படை தளபதி வேதனை. இதுதான் நம் நாட்டின் உற்பத்தி திறன் என கூறியுள்ள அவர், அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல்களை சமாளிப்பதில் இது சிக்கலை ஏற்படுத்துவதாக கவலை. திருப்பதி கூட்ட நெரிசலில் 6 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக காவல் அதிகாரிகள், தேவஸ்தான அதிகாரிகள் சஸ்பெண்ட். உயிரிழந்த பக்தர்களின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தது ஆந்திர அரசு. உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் 80வது இடத்தில் இருந்து 85வது இடத்திற்கு சரிந்த இந்திய பாஸ்போர்ட். இந்தியாவை வல்லரசாக்குகிறோம் என வாய்ப்பந்தல் போடும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் நாடு பல்வேறு வகையில் சரிவுகளை சந்திப்பதாக மக்கள் வேதனை. உத்தரப்பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புல்டோசர் ஆட்சி என புலங்காகிதம் அடையும் மைனாரிட்டி பாஜகவினரின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். சவுதி அரேபியாவில் மீண்டும் கனமழை பெய்யும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கனமழை காரணமாக சவுதி அரேபியாவில் பொது இடங்களுக்கு மக்கள் செல்ல தடை. அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள காட்டுத் தீயால் இந்திய மதிப்பில் சுமார் 4 லட்சம் கோடி முதல் 5 லட்சம் கோடி ரூபாய் வரையில் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கீடு. கலிபோர்னியா காட்டுத் தீயை பேரிடராக அறிவித்தது அமெரிக்க அரசு. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்ட காட்டுத் தீயால் பிரபல நடிகர்களான மார்க் ஹாமில், மாண்டி மூர் மற்றும் ஜேம்ஸ் உட்ஸ் உட்பட பலர் வீடுகளை விட்டு வெளியேறும் சூழல் உருவானது. ஹாலிவுட் பிரபலங்களுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் தீயில் கருகி நாசமானது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் தோல்வியடைந்த நிலையில் நான் போட்டியிட்டு இருந்தால் வெற்றி பெற்றிருப்பேன் ஜோ பைடன் என சர்ச்சை பேச்சு. படுதோல்வியடைந்த கமலா ஹாரிஸை விமர்சனம் செய்யும் விதமாக பேசியதாக அமெரிக்க வாழ் இந்தியர்கள் கருத்து. ரஷ்யாவில் குழந்தை பெற்றெடுக்கும் மாணவியருக்கு 84,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிப்பு. அந்நாட்டின் பிறப்பு விகிதத்தை உயர்த்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இத்திட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல். கம்பீரை நயவஞ்சகர் என கடுமையாக தாக்கி பேசியுள்ளார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மனோஜ் திவாரி. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கம்பீர் பதவியேற்ற பின் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் மனோஜ் திவாரி விமர்சித்துள்ளார்.